லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். அது இப்போ நீங்கள் அங்கே டைம்ஸ் நவுல சேர்ந்தப்போ தமிழ்நாட்டு இந்த ஊடகங்களில் பணிபுரிந்தது, நேஷனல் மீடியாவில் பணிபுரிந்தது, அந்த 2 வேறுபாடுகள் எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி டீல் பண்ணாங்க? அது ரெண்டுமே வெவ்வேறு செட்டப். இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து செய்திகளை ரிப்போர்ட் பண்ணுறது, ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த சம்பவம் என்ன அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ரியாக்ஷன்ஸ் இது மாதிரி வாங்குவாங்க. நீங்கள் வடநாட்டு ஊடகங்கள் வந்து ஸ்டோரிஸ் தான் அதிகமாக கேட்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து இந்த குட்கா ஊழல் எப்படி நடந்துச்சு அப்படின்றத ஸ்கேன் பண்ணி இது இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆதாரங்களை திரட்டி நாம் அதை எக்ஸ்போஸ் பண்ணோம். அதே மாதிரி கூவத்தூரில் நடந்த அந்த பேரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நானும் வந்து ஷானவாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வந்து ஒரு இதுவாக கொண்டு வந்து போட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பல ஸ்டோரிஸ் இருக்கு. நான் வந்து சாதி ரீதியாக இங்கே வந்து நடந்த ஆணவ கொலைகள் பற்றி நான் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துக்குமே சபீரோட சிறப்பு என்னன்னா எல்லா இடத்துக்கும் ஸ்பாட். இப்போ வெளியே வந்த பிறகு கூட ஸ்பாட்டுக்கு போய் நீங்க அங்க போனா தானே நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் நீங்க நிற்கும் போது தான், ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் ஒரு ஒரு ஸ்டோரியோடைய ஒட்டுமொத்த கோணமும் வந்து புரிய வரும். வெவ்வேறு கல நிலவரம் டெஸ்க்ல உட்கார்ந்து பண்றதுக்கு வேற இது வேற இல்ல. நான் என்னுடைய நண்பர்கள் மற்ற சேனல்லாம் இருக்காங்க, யாரையும் எந்த குறையும் சொல்லணும் அப்படின்னு இல்லை. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து அங்க நம்ம போகும்போது அதை வேற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கும்போது அந்த கோணத்தை நாம வந்து கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறோம், பப்ளிக் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா மற்ற சேனல்கள்லாம் சொல்லாத ஒரு விஷயத்த இவங்க சொல்றாங்களே அப்படின்ற அளவுக்கு அதை ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ நான் கள்ளக்குறிச்சி போயிருந்தேன். எனக்கு உண்மையிலேயே ஆன்லைன்ல நான் வந்தது வந்து அது ரைட் ஆர் ராங், ஒரு கரெக்ட் டைம்ல நான் வந்தேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்னால வந்து டிவியில அதுக்கப்புறம் இயங்க முடியாது அப்படின்றதுதான். ஏன்னா நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்க மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. நீங்க பண்ற ஒரு வேலையை வந்து தினமும் நீங்க அதை தான் செய்றீங்க, நேசிச்சு செஞ்ச ஒரு வேலையை திடீரென்று அதற்கு ஒரு அரசியல் கோணமும் அதற்கு ஒரு பொலிட்டிக்கல் கலரும் அதுக்கு வேற விதமான ஒரு யாரோ ஒருவருடைய அஜெண்டாவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அது இருக்கிறது அப்படின்னும் போது அதில் நீங்கள் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னும் போது நானே டைம்ஸ் நவுல விளங்கிட்டு நீங்கள் டைம்ஸ் நவுல இருந்தப்போ அது எனக்கு ஒரு இது உங்கள் மூலமாக சிலது நடந்தது. என்னுடைய அரெஸ்ட்டு, கைது, கார்ட்டூனுக்கான கைது, அதை வந்து தேசிய அளவில் கொண்டு போனதில் சபீர் அகமதோடைய பங்கு டைம்ஸ் நவுக்கும் ஒரு பெரும் பங்கு இருந்தது. நாம அந்த விஷயத்த ரொம்ப விகரசா ஒரு மாதிரி அதை அந்த சமயத்தை அந்த சூழல்ல எனக்கு வெளியே என்ன நடந்துட்டு எனக்கு தெரியாது. நான் என்ன தூக்கி உள்ள கொண்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க நண்பர்கள் அருளன் அண்ணன் குணா கார்த்தி செல்வன் அப்படின்னு எல்லாருமே வந்து அந்த சமயத்துல அந்த ஸ்டோரிஸை வந்து எனக்கு அந்த ஒரு கார்ட்டூனை வரைஞ்சதுக்காக ஒரு கார்ட்டூனிஸ்ட் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னும் போது நீங்க டெஃபமேஷன் போட்டிருக்கலாம், ஒரு வழக்கு போடுங்க, டெஃபமேஷன் போடுங்க. அப்போ இந்த சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க விமர்சனம் வரதான் செய்யும். ஏன் அந்த விமர்சனம் வருகிறது அப்படின்றத வந்து அப்ப இருந்த முதலமைச்சர் யோசிச்சிருந்தானா இந்த நடவடிக்கைக்கு போயிருக்க மாட்டாரு. அப்பொழுது முதலமைச்சருக்கு வந்து என்ன இப்படி கார்ட்டூன் வரைச்சிட்டாங்க, நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், இந்த நபரை தூக்கி உள்ள வச்சோம்னா அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சீஸ் பண்ணோம்னா அவரை வந்து ஒரு வருஷத்துக்கு முடக்கிடலாம் சார் அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. கார்ட்டூனே இனிமேல்ட்டு அவர் வாழ்க்கையிலேயே வரைய மாட்டார் சார் அப்படின்னு. நீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க 2006 2009 அந்த காலகட்டத்துல கலைஞருடைய காலகட்டத்துல நம்ம கடுமையா இயங்கி இருக்கோம். கடுமையான கருத்து சுதந்திரம் வந்து நசுக்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது அப்படின்னா நாம அதை எப்படி ஃபைட் பண்ணிருக்கோம். இம்மென்றால் சிறைவாசம்னு ஒரு கூட்டம் நடத்தணும், நாம ஹால் மீட்டிங் நடத்தணும். சவுக்கு சங்கர் கைதை ஒட்டி அந்த சமயத்துல இல்ல அவரு கைது இல்ல அதுக்கு அந்த சமயத்துல நிறைய இது நடந்துச்சு. இந்த மாதிரியான ஒடுக்குமுறை இருந்துச்சு. கருணாநிதியோட பீரியட் தான் ஈழ போராட்டம் உச்சத்துல இருந்துச்சு. அந்த சமயத்துல நம்ம அங்க வந்து கேரளா சமாஜத்துல ஒரு கூட்டம் நடத்தணும், இம்மென்றால் சிறைவாசம். அதுக்கும் நான் உங்ககிட்ட கார்ட்டூன் கேட்டேன். நானு நீங்க வந்து கலைஞர் வந்து போலீஸ் போட்டு இது மாதிரி அப்போ கருணாநிதி ஏகப்பட்ட கருணாநிதி எல்லாம் என்ன கைது பண்ணா அத்தனை முறை கைது பண்ணிருக்கலாம், ஒவ்வொரு கார்ட்டூன் பண்ணிருக்கலாம். அப்ப அந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது வந்து அரசியல்வாதிகளுக்கு ஏன் குறைகிறது, ஏன் அவங்க வந்து அவ்வளோ பதற்றப்படுறாங்க அப்படின்னு. இப்ப நீங்க உங்க கார்ட்டூன் வரைஞ்சது, நீங்க கார்ட்டூன் வரைஞ்சது தப்பு கிடையாது. ஆனா அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, எந்த சம்பவத்தின் அடிப்படையில் அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்க அந்த சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் இந்த கார்ட்டூனே வந்து அவசியம் கிடையாது. அப்ப அந்த சம்பவம் வந்து நடந்துருச்சு, அந்த சம்பவத்துக்கான
அந்த பாதிப்பு அப்படின்றது மனதளவுல எல்லாருக்குமே தாக்கத்தை எல்லாரும் தாக்கத்தை ஏற்படுது இல்ல. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து கோவமா அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா உடனே அவரை தூக்கி கைது பண்ணி உள்ள வைங்க அப்படின்னு உடனே நான் வந்து ஆபீஸ்ல போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஹஸ் பீன் அரெஸ்டட். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த கார்ட்டூன் வரைஞ்சதுக்கு அப்படின்னாங்க. உடனே வாட் திஸ் இஸ் அட்ராஷியஸ், திஸ் இஸ் ரிடிகுலஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் அது ஒரு பெரிய செய்தியாக நீங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் போட்டீங்க கார்ட்டூன் விஷுவல்ல தொலைக்காட்சி. அதுக்கப்புறம் எல்லாருமே போட எனக்கு தெரிஞ்சு மஞ்சுள் கார்ட்டூனிஸ்ட், சதீஷ் ஆச்சாரியா மாதிரி ஃபேமஸா இருக்கிற கார்ட்டூனிஸ்ட்லாம் வந்து அப்போ அந்த நாடு முழுக்க இருக்க எல்லா கார்ட்டூனிஸ்ட்களுமே அதுக்கப்புறம் கார்ட்டூன் போட்டாங்க. அந்த கைதை ஒட்டி நிறைய கார்ட்டூன், அதே ஒரு நூற்றுக்கணக்கான கார்ட்டூன் இருந்துச்சு. ஆமா, கார்ட்டூன் போட்டாங்க. இல்ல நான் சொல்றது என்னுடைய கார்ட்டூனை தமிழ்நாட்டுல பத்திரிகை தொலைக்காட்சிகள்ல காட்டல, செய்தி மட்டும் போட கார்ட்டூன் பல கைது அப்படின்னு செய்தி மட்டும் போட்டுட்டோம். நீங்க மட்டும் தான் போட்ட பிறகு எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்னை பிரஸ் கிளப்ல ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது நாங்க என்ன யோசிச்சோம்னா, இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டுடைய ஒரு கைதுக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றதை விட அந்த கார்ட்டூன் என்ன அப்படி, இந்த கார்ட்டூனுக்காக தான் நீங்க இது பண்ணீங்க. அப்ப அந்த கார்ட்டூனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை பெருசா பண்ணி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு உடனே எலிஸ் ரோட்ல போய் இந்த கார்ட்டூன் பாரதி தமிழ இல்ல எலிஸ் ரோட்ல போய் அப்ப இது ஒரு பாரதி தமிழன் இவங்கெல்லாம் நான் எலிஸ் ரோட்ல போய் இந்த கார்ட்டூனை பெருசா போட்டு கொடுங்க அப்படின்னு உடனே அந்த கடைக்காரரே கொஞ்சம் ஒரு மாதிரி ஜர்க் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த கார்ட்டூன் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, கைது கார்ட்டூனிஸ்ட் கைது, நம்மள வரை பிரிண்ட் அவுட் எடுக்க வர சொல்றான். ஆமா, பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்றான். அப்போ அவங்களும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கார்ட்டூன் என்ன பண்ணோம்னா, அந்த பிரஸ் கிளப் பில்டிங் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 30 அடி இருக்கும் அந்த கார்ட்டூன். போட்டு அந்த பிரஸ் கிளப் மேல பில்டிங்ல இருந்து தொங்க விட்டோம் ஃபுல் கார்ட்டூன். அந்த பேக்ட்ராப்ல தான் போராட்டமே நடந்துச்சு. அதுக்கு வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பிரஸ் கிளப்ல இருந்த ஆட்கள் மீதெல்லாம் வந்து வழக்கு போட்டாங்க. மேல அசத்துல்லா மேல என் மேல நான் உள்ள இருக்கேன், நீங்க உள்ள இருக்கீங்க, அப்ப வழக்கு போட்டாங்க. பட் என்ன பண்ண முடியும், நீங்க அப்போ ஒரு கருத்தை நீங்க வந்து முடக்கணும்னு நினைக்கும் போது அந்த கருத்து மக்கள்கிட்ட இன்னும் வீரியமாக போய் சேரும் அப்படின்றத இந்த ஆட்சியாளர்கள் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப இதை வந்து நம்ம கலைஞருடைய காலத்துல எவ்வளவோ போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அதாவது ஒரு அரசியல்வாதி அரசியல் ரீதியாக யோசிச்சாங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு ஏதோ ஒன்று நடக்குது, அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதற்கான அவப்பெயரெல்லாம் வந்து அந்த அரசியல்வாதிக்கு தான் வரும் அப்படின்றது வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. வரும்போது தான் தெரியும், அதோடைய பாதிப்பு வரும்போது தான் தெரியும். ஆமா, அந்த சமயத்துல அதனால சபீருக்கோ டைம்ஸ் நோவுக்கும் அந்த பெரிய நன்றி தான். அந்த தமிழகம் ஒட்டுமொத்த ஊடகம், பிரஸ் கிளப். ஹிந்திலாம் பேசுனீங்களா நீங்க போனோ? ஆமா, ஹிந்தில ரிலீஸ் ஆன உடனே போன்ல ஹிந்தில பேசினேன். ஞாபகம் இருக்கு. அவங்க ஹிந்தில கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது ஹிந்தில பதில் சொன்னேன். அப்போ எல்லாருமே துணையா இருந்தாங்க. அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே மொத்த பேருக்கும் நன்றி சொல்லணும், இந்த வாய்ப்புல சொல்லிக்கலாம். ஆமா, அதே மாதிரியான ஒரு நிலை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊடகங்களுடைய நிலை நடந்துகிட்டு இருக்குல்ல, பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பத்திரிகை சுதந்திரம் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுது, பத்திரிகையாளர்களை அடிச்சு ஒடுக்கிறது ஒரு யுக்தி, அவனுக்கு வேற வகையான சலுகைகளோ அல்லது வேற இது மூலமா வந்து ஒடுக்க முடியாது. இன்னொன்னு வாண்டடா நம்மளே வந்து சரண்டர் ஆகுறது அப்படிங்கிற நிலையெல்லாம் நடக்கல. இன்னைக்கு வந்து பிரஸ் கிளப்போடைய நிலை எப்படி இருக்காங்க? இப்போ ஏன்னா நீ அந்த கார்ட்டூன் ஒட்டி நீங்கள்லாம் அதை முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்திய ஆள் அப்படிங்கிறனால கேட்குறேன். இன்னைக்கு பிரஸ் கிளப் இப்படி மாறின சூழல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பிரஸ் கிளப் அப்படின்றது ஒரு அமைப்பு, அது யாருக்கும் தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு அமைப்பு. நீங்க நான் சென்னைக்கு பத்திரிகையாளர் வந்த பிறகு கூட நான் அனுபவத்துல இருந்து பெருவாரியான போராட்டங்களை சென்னை பிரஸ் கிளப் தான் முன்னெடுத்தது. அது எந்த ஆட்சியும் மாறினாலும் சரி, யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் பத்திரிகையாளருக்கு ஒரு பிரச்சனைன்னா சென்னை பிரஸ் கிளப்ல தான் நம்ம எல்லாருமே வந்து சேர்ப்போம், வைப்போம். 2004 நான் ஊடகத்துக்கு வரும்போது நான் வந்த ஒரு சில நாட்கள்ல காலடி எடுத்து வைத்த இடம் சென்னை பிரஸ் கிளப். சென்னை பிரஸ் கிளப்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே வந்து விவாதங்கள் நடக்கும், கூட்டங்கள் நடக்கும். இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்த இடம். இப்போ வந்து நீங்கள் இந்த தேர்தல்லாம் நடந்து முடிந்து புதிய நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் அந்த பழைய வீரியத்தோடு அந்த கிளப் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து சில விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டு
அரசியல் கணக்குகளோட இயங்கக்கூடிய ஒரு இடமாக பிரஸ் கிளப் மாறி இருக்கிறது. ஏன் இதை கேட்க வேண்டியிருக்குன்னா, இப்போ ஒரு எம்எல்ஏ களத்துல இறங்கி கல்குவாரி பத்தி ஒரு ஸ்டோரி பண்ண போன ரிப்போர்ட்டர்ஸையும் போட்டோகிராஃபரையும் அவர் வந்து அவரே அடிக்கிறார். ஃபுட்டேஜ் இருக்கு, அடிக்கிறாரு. ஆடியோ வெளியே வருது, என்ன பேசினாங்க, பொய் வழக்கு எப்படி போடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு போடுறது இங்கே திமுக ஆட்சியில் இப்போ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்களேன். ஒரு பத்திரிகையாளர் செய்தி சேகரிக்க போன பத்திரிகையாளர் மீதே வழக்கு போடுறாங்க. தமிழ்நாட்டில் பத்திரிகை அமைப்புகள் வந்து அமைதியாக இருக்கு. இந்த சூழல் எப்படி இருக்கு? அதான் சொல்றேன், இந்த அமைப்புகளை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம வந்து கையில எடுத்துட்டோம் அப்படின்னா, பாலா வந்து நாளைக்கு கைது பண்ணப்பட்டாலோ அல்லது சபீர் கைது பண்ணப்பட்டாலோ யார் குரல் கொடுக்க? யாருமே குரல் கொடுக்க. அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து இல்ல? கண்டிப்பா ஆபத்து தானே. அதை வந்து சபீருடைய கருத்து சரி தவறு அடுத்த விவாதம். இல்ல சபீருக்கு அந்த கருத்தை சொல்றதுக்கான உரிமை இருக்குல்ல. இல்ல, ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் மாறி போச்சு. என்னன்னா, ஒண்ணு வந்து முழுக்க முழுக்க இது அரசியல் காரணங்களுக்காக நீங்க போய் டெல்லியில எப்படி வந்து ஊடகங்கள்லாம் வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு மனநிலையில போயிட்டாங்களோ, இங்கேயும் அதே மாதிரி இந்த அமைப்புகள்ல பெருவாரியான அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள், அது மோடி மீடியா இது இல்ல, நம்ம அது பேர்லாம் சொல்ல வேணாம், பட் சொல்றேன் நான், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. இது என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு இது நல்லா இருக்கும், நாளைக்கு அது வந்து உங்களுக்கு எதிரான ஆயுதமாக கூட அது மாறலாம், உங்களுக்கே ஒரு ஆபத்தாக கூட அது மாறலாம். அப்படி ஒன்று நடக்கக்கூடாது. நீங்க பத்திரிகையாளர்களுக்கான அடிப்படை அப்படின்றது வந்து கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம் எந்த ஸ்டாண்ட்ல கூட இருங்க, ஐடியாலஜிக்கலி யார் பக்கம் கூட இல்லைங்க. நீங்க ரைட் விங்கா இருக்கலாம், லெஃப்ட் விங்கா இருக்கலாம், இந்த விங்கா இருக்கலாம், அந்த விங்கா இருக்கலாம், எது வேணா நீங்க இருங்க. ஆனால் நீங்க பத்திரிகையாளனாக இருக்கும்போது உங்களுடைய அடிப்படை உங்களுக்கான ஒரு இது வந்து கருத்து சுதந்திரம், உங்களுக்கான உரிமை என்பது கருத்து. அது பறி கொடுக்கிறது, அது எந்த இடத்துலயும் நீங்க பறி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க போராடுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. வேற எதுக்குமே நீங்க வந்து போராட மாட்டீங்க. உங்களுடைய குரலை வந்து நான் பேசாமல் நான் வந்து இருந்துடுறேன், ஒரு அநீதி நடக்கிறது, ஒரு எனக்கு அதாவது என் துறை சார்ந்த ஒரு விஷயத்துல நான் வந்து எனக்கு ஒரு அநீதி நடக்கிறது அப்படின்னும் போது அதை கண்டும் காணாமலும் நான் இருந்து விடுகிறேன் அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த துறையில இருந்து அர்த்தம் இல்லை, நீங்க வேற ஏதோ வேலைக்கு போயிடலாம். நமக்கு அடிப்படையா தாங்க. நீங்க நான் என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் கோவப்பட்டாங்க சமீபத்துல. ஒரு 2-3 பிரச்சனைகள்ல நம்ம சியூஜே சங்கம் தலையிட்டதுல நம்ம நண்பர்கள் மத்தியிலேயே பெரிய அதிருப்தி எல்லாம் வந்துச்சு எனக்கு. ஒண்ணு என்னன்னா, நீங்க வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல இந்த ஜனம் மீடியாவோட அவர் வந்து ரிப்போர்ட்டரோட சண்டை போறார். திருமுருகன் காந்தி அவர்கள் இந்த சண்டையை வந்து அவருக்கும் ஜனம் டிவிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படி முரண் அப்படின்றத அவர் ஜனம் டிவி வாசல்லையோ ஜனம் டிவியோ அங்க போய் பேசியிருந்தா அந்த எடிட்டர்ஸோடையோ அந்த ஓனர்ஸோடையோ இல்ல, அந்த ரிப்போர்ட்டர் வந்து அவர்கிட்ட வந்து உங்க பேட்டி வேணும்னா போய் அவனுக்கெல்லாம் பேட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது அது அவருக்கு உரிமை இருக்கு, சாதாரணமா சொல்லிடலாம். எனக்கு எதிராக நீங்க வந்து கருத்துக்களை பதிவு பண்றீங்க, ஆகவே உங்க ஊடகத்துக்கு நான் வந்து கொடுக்க மாட்டேன், உங்க ஊடகத்தின் வாயிலாகவே கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேட்டியும் கொடுத்து நீங்க வந்து அவரை இது பண்ணி கொடுக்கலாம், இல்ல கொடுக்க முடியாம போயிடலாம். அப்ப அது அவருடைய உரிமை. ஆனால் ஒரு பொதுவெளியில ஒரு பத்திரிகையாளர் அமைப்புல வந்து அவர் பேசினது எனக்கு அது சரின்னு படலை. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ளேயே இருந்துட்டு, பத்திரிகையாளர்களுக்கான இடம், நீங்க அந்த மன்றத்துக்குள்ளேயே இருந்துட்டு நீங்க வெளியே போய் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது வந்து உடனே அவங்க வந்து நீங்க ஜிக்னேஷ் மேவானி நடக்கும்போது நீங்க இப்படி பண்ணீங்களா? ஜிக்னேஷ் மேவானியோடைய இஷ்யூ கூட இல்ல, அதெல்லாம் கூட நீங்க சரியா தானே பண்ணீங்க. இல்ல, நீங்க வந்து இந்த ரிபப்ளிக் டிவி ரிப்போர்ட்டரை வந்து வெளியே போக கொடுக்க முடியாது நீங்க. அப்ப நீங்க இல்ல நாங்க அப்படி போக முடியாது, கொடுத்தா இது பிரஸ் மீட் எல்லாரும் கொடு அப்படின்னு சொல்லி தான் பண்ணீங்க. அந்த நிகழ்ச்சியிலும் என்ன ஆச்சுன்னா, ஒரு சென்னைக்கு வந்திருக்காரு, இப்போ ஜிக்னேஷ் மேவானி சென்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது எல்லாருக்கும் வந்து ஒரு இது, சென்னைக்கு வந்திருக்காரு, நம்மளும் போய் அவர்கிட்ட பேட்டி எடுப்போம், அவர் தொடர்ச்சியா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னும் போது நம்ம குறைந்தபட்சம் ஒரு தேசிய ஊடகத்துல இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம அந்த விஷயங்களை பதிவு பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த அடிப்படையில் தான் போறோம். அங்க போய் பார்த்தா அவர் வந்து எல்லாம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. வந்த உடனே வேற ஒரு பக்கத்து ரூம் கூப்பிட்டு போனாங்க. அங்க போய் உட்கார்ந்த உடனே அவர் ஒரு டேபிள்ல ஏறி உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே இப்படி பார்த்தாரு, ரிப்பப்ளிக் டீம் அவுட் அப்படின்னாரு. என்னடா இவர் இப்படின்றாரு, என்ன ரிப்பப்ளிக் டிவி அவுட், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் டு யூ, லீவ் அப்படின்னு இப்படி பேசினோடனே இப்போ நான் என்ன கேட்குறேன், அங்கே வந்து ஒரு 10 ரிப்போர்ட்டர் இருக்கிற இடத்துல ஒருத்தரை நீங்கள் சிங்கிள் அவுட் பண்ணுறதோ
அதே மாதிரி அது அவருடைய சுயமரியாதைக்கே ஆமா. வந்து ஒரு இன்னொன்னு அதை நம்ம வேடிக்கை பார்க்கறதே நம்ம வேடிக்கை இன்னொரு- பார்க்கறதுல இப்போ இன்னொரு ஆளுடைய ஒரு 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 சரி நீங்க என்ன சொல்லலாம், வேற ஒருத்தரை கூப்பிட்டு ம். நான் ரிப்பப்ளிக் டிவி பேச விரும்பல, ம். அதனால அவரை மட்டும் நீங்க தனியா பேசி கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னா ஓகே. எல்லா ம். கேமராவும் இருக்கும்போது நீங்க இப்படி ம். இப்படின்னு அது எனக்கு ரொம்ப Attitude, அந்த attitude ஒரு ஆட்டிடியூட் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி தெரியுது. இப்ப அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? இப்ப நான் வேற எதுவும் ஒரு மீடியால இல்ல, நான் இருந்தேன்னா அந்த இடத்துல நான் இருந்தேன்னா இல்ல அந்த ரிபப்ளிக் டிவி ரிப்போர்ட்டராக சவீர் இருக்கீங்க, நான் இருக்கேன் அதை அப்படின்னு நாம அவன் இப்படி நம்மள சொல்றான் வெளியே போ அப்படின்னு சொல்லணும் எவ்வளவு அவமானமா இருக்கும். இப்ப நீங்க வெளியே போ அப்படின்னு சொல்றது கூட இப்ப அவர் பேச விரும்பல, அதனால நீங்க வெளியே நில்லுங்க அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு இல்ல எங்க கிட்ட சொன்னா கூட அது ஓகே, நம்ம வந்து பேசி இன்சல்ட் பண்றது அந்த லோகோவை எடுத்துட்டு மைக் மட்டும் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறது. அப்ப அது ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், முற்போக்கு அரசியல் பேசுகின்ற நீங்கள் ஒரு ஓனருக்கும் ம். ஒரு சாதாரண கடைநிலை ஊழியனுக்கும் ரிப்போர்ட்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், வேறுபாடுகள் அப்படின்றத நீங்க ஏன் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்கிட்ட நீங்க காட்டுற அந்த 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 ஒரு அக்ரெசிவ்னஸ் நீங்க மேல காட்டுறது இல்லையே. இப்ப இது வந்து எனக்கு முரணா தெரியும் போதுதான் நான் வந்து இல்ல நீங்க பேசினா பேசுங்க, அவர் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு, மைக் மட்டும் தான் போறாரு, இல்ல மைக் எடு அப்படின்னா நீங்க கிளம்புங்க சார். அதான் முடிவு, சரியான முடிவு. அதான் ஒற்றுமை பத்திரிகையாளர்களுடைய. நம்ம அந்த இடத்துல ஒரு நபரை வந்து வெளியே நில்லுங்கன்னு சிங்கிள் அவுட் பண்றதோ அல்லது ஒரு நபரை வந்து இழிவுபடுத்தும் போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதோ வந்து முடியாது. நீங்க யாரா வேணா இருங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நீங்க வந்து முற்போக்கு அரசியல் பேசலாம், பிற்போக்கு அரசியல் பேசலாம், நீங்க ரைட்டா இருக்கலாம், லெஃப்டா இருக்கலாம், அது வேற யார் செய்திருந்தாலும் நான் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அப்போ ஒரு சக மனிதனை ஒருத்தர் வந்து நீங்க பத்திரிகையாளர்கள் சக மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சின்ன நடவடிக்கை கூட நாம வந்து பொருட்படுத்திட்டு வேடிக்கையாக கடந்து போறது, நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்னும் போது இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடக்கிறது, பத்திரிகையாளர்கள் அடிபடுறாங்க, பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தப்படுறாங்க, பத்திரிகையாளர்களுக்கு ஒரு விதமான ஒரு மிரட்டல் என்பது இருக்கிறது அப்படின்னும் போது இதை எப்படி நாம வந்து பார்த்துக்கிட்டு ஒரு அமைப்பா, தனிப்பட்ட முறையில நீங்களும் நாங்களும் அமைதியா கடந்து போயிடலாம், ஒரு அமைப்பா எப்படி அவங்க வந்து இயங்காம இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப அந்த அமைப்பு வந்து ஏதோ இதை விட பெரிய விஷயங்கள் இந்த அமைப்புக்கு வந்து பிரதானமாக தெரிகிறது. மேபி அரசியல் காரணங்களுக்காக அவங்க அமைதியா யூபில நடந்தா பீகார், யூபி பீகார், அசாம்ல நடந்தா கொந்தளிப்போம் அறிக்கை கொடுக்குறாங்க, இல்ல நடந்தா அறிக்கை கொடுக்குறாங்க, நம்ம கரூர்ல நடந்தா அறிக்கை, சங்கிகள் ஆட்சியில் நடந்தா நமக்கு வந்து அதை கொந்தளிக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அதான் அந்த இரட்டை நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பண்ணலன்னா நம்ம பண்றோம், நமக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, நமக்கான அந்த கருத்து சுதந்திரம், நமக்கான அந்த உரிமைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நாம வந்து சலுகைகளாக மாத்திட்டு இருக்கு. நமக்கு வந்து ஓகே ரைட்டு, நீங்கெல்லாம் வந்து செய்தியா போடலாம், நீங்கெல்லாம் வந்து அரசியல் கருத்து, அந்த நிலை வந்து ரொம்ப ஆபத்தா போச்சு. இன்னைக்கு வந்து உங்களுடைய டிபேட்ஸ் வந்து ஏதோ இருக்கிற ஒரு ஐடிவிங் கட்சியுடைய ஐடிவிங் முடிவு பண்ணுது அப்படிங்கிற இதே வந்து தமிழ்நாட்டுடைய பத்திரிகை இல்ல, அது இப்போ இல்லையே. நீங்க வந்து இது ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல நடந்தது. ஆமா, நீங்க ஏடிஎம்கே ஆட்சி காலம் நடந்தது. இந்த செய்தியை வந்து பெரிய அளவுக்கு இங்க வந்து ஊடகங்கள் கவர் பண்ணாததுக்கு காரணம் அப்ப இருந்த அதிகாரி எழில்னு ஒருத்தர் வந்து பயங்கரமா போட்டு எல்லாரையும் நெருக்கி எதுவும் பண்ண விடாம பண்ணிட்டாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அப்போ ஒரு நபர் பண்ண விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு அலுவலம் போட்டு ஒரு 300-400 பேர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அதை இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊடகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் பல பேர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனியில அதுல போயிருக்காங்க, அவங்க தான் ரூட் போட்டு கொடுக்குறாங்க. யாரு பாலா, யாரு இவங்க 2 பேரு, யாரு நண்பர்கள், யாரு எதிரிகள், யாரு வந்து எங்க தகவல் எடுப்பாங்க, யார் தகவல் சொல்றா அப்படின்ற பல்வேறு என்னன்னா அதிகாரிகள் அவனுக்கு தெரியாது, நம்மளோட ரூட் தெரியாது, நம்மளுடைய வேலை இதெல்லாம் இருந்து பொதுவாக நிறுவனத்தின் அடிப்படையில் அணுகுவாங்க. நம்ம கூட இருந்தவங்க வெப்பன் சப்ளையரா இருக்காங்க. இல்ல இதை வந்து பாஜக ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. பாஜக எப்படி எல்லாத்தையும் மீடியாவை எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய பிரஸ் ரிலீஸை நீங்க பாத்தீங்கன்னா பிஐபி கொடுக்குற பிரஸ் ரிலீஸ்ல நீங்க முதல் ஒரு பக்கத்துக்கு வந்து ஹெட்லைன்ஸாவே இருக்கும், 2 வரியா இருக்கும். ஏன்டா 2 வரினா, இப்படிதான் நேஷனல் மீடியா டிவியில நான் இருக்கும் போதெல்லாம் இப்படிதான் ஃபிளாஷ் அனுப்புவோம், மற்ற செய்திலாம் பின்னாடி தான் அனுப்புவோம். ஃபிளாஷ் அனுப்புறது 2 வரி முக்கியமான செய்திகள் 2 வரியில போடுவோம், அதுதான் வந்து டக்குன்னு டிக்கர்ல போகும்.
அப்ப அந்த மாதிரியான வேலைகளை இன்னைக்கு வந்து இப்படிதான் மீடியா இயங்குது அப்படின்னு போய் ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான், நம்ம கூட இருந்து செயல்பட்டவர்கள் தான். இல்ல அந்த ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு வந்தார்ல, அத அத இது பண்ணும்போது எதுல இருந்தீங்க நீங்க? டைம்ஸ்ல தான். நீங்க அதை நான் லைவ்ல பாக்குறேன். நீங்க எல்லாம் வந்து தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க. நான் நேரா வெளியே வரும்போது நான் மைக் எடுத்துட்டு போறேன். சார் என்னாச்சு பாருங்க, என்ன இது பண்ணி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க அப்படி இப்படின்றாரு. அதுக்கப்புறம் அது போட்டோ எல்லாம் எடுத்தாங்க இல்லையா, நிறைய பேர் போட்டோல தான் தெரியுது அதெல்லாம் வந்து பிளேடு வச்சு கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பின்னாடி வந்தது. பட் ஏதோ ஒரு இதுல தள்ளுமுள்ளுல ஒரு சட்டையெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் டிஎம்கே வந்து அத பிரமாதமா அத ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. அது திமுக நீங்க வந்து அடிச்சுக்க முடியாது. அந்த சிச்சுவேஷனை வந்து கேப்சர் பண்றதுக்கும் அந்த ஊடக கவனத்தை தன் பக்கம் திருப்பி நீங்க திமுக வந்து நீங்க அடிச்சுக்க முடியாது. அப்ப அந்த டிராமாட்டிக் இதுல அப்புறம் தான் நான் மறுபடியும் உள்ள போய் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்கிட்ட பேசி அசம்பிளி உள்ள நடந்த விவரம் என்ன அப்படின்னு, ஏன்னா அது வீடியோவை வெளியே வரல. அப்புறம் அதை எடுத்து நாங்க வீடியோவை வெளியே போடும்போது தான் அப்போ இவங்க டேபிள் மேல ஏறி அந்த இதை நடத்த விடாம பண்ணது இது எல்லாமே வந்து அப்போ கவர் பண்ணி போட்டோம். நிறைய செய்திகள் அப்பெல்லாம் அவரே சட்டை கிழிச்சுக்கிட்டாரு. இல்ல அவர் இல்ல, மேபி அவருக்கு அப்புறம் தூக்கிட்டு வெளியே வரும்போது மேபி சட்டை கிழிஞ்சிருக்கலாம். அதை கொஞ்சம் இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி அதை வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டா அவர் அன்னைக்கு மாத்தினாரு. சிஎம் ஆப்போசிஷன் லீடர் வாஸ் அசால்டட் இன் தி அசெம்பிளி அப்படின்னு பழனிசாமி பண்ணாரு. அப்புறம் பழனிசாமி ஆட்சிக்கு வந்தது அதை வந்து இது தாங்கும்னு நினைச்சீங்களா? இது அவர் வந்து அந்த இதுல ஊர்ந்து போய் அதிகாரத்துல வந்து உட்கார்ந்தாரு வச்சாரு, அவருடைய ஆட்சி வந்து கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்களா? இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு நீங்க திமுக ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருந்தால் அவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த கவர்மெண்ட்டை கவுக்கணும் அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. இல்ல பழனிசாமி அதை திறம்பட கையாண்டாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதல் வருஷத்துல அவருக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. 2வது வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து கண்ட்ரோல்ல பிடிச்சிட்டாரு. நீங்க அவரால் வந்து அவரை வந்து ஒரு லைட் வெயிட் அப்படின்னு தான் முதல்ல நினைச்சாங்க. என்ன இது, இல்ல நான் கூட அப்படிதான் நினைச்சேன், ஒரு 3 மாசம் தாங்காது இது அப்படின்னு அப்படிதான் நினைச்சாங்க. பட் அவரு இறுக்கி பிடிச்சிட்டார்ல அரசு. நீங்க இன்னொன்னுங்க, நீங்க வந்து இன்னைக்கு அவரு இன்னைக்கு வந்து அவர் அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னைக்கு அவரால் வந்து முடியுது இல்ல. இப்ப எடுக்கிற நடவடிக்கையில இப்ப 100 மடங்கு அவர் எடுக்கிறாருன்னா அப்போ வந்து ஒரு 50% பண்ணா போதும். உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு இருக்கு. உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, போலீஸ் ஒரு பக்கம் இருக்கு, உங்களுக்கு அதிகார அமைப்பு உங்க கையில இருக்கும்போது நீங்க வந்து ரொம்ப எளிதா அவர் வந்து ஓபிஎஸ் சைட்லைன் பண்ணாரு. என்னென்ன வேலைகளை அவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் வந்து உட்கார வச்சு சசிகலாவெல்லாம் அப்புறம் ஸ்பெஷல் டிஜிபி எல்லாம் போட்டு நீங்க வந்து சசிகலா வந்து வெளியே வரும்போது கண்ட்ரோல் பண்றது. அப்போ பார்த்த பழனிசாமியும் இப்போ பார்க்குற பழனிசாமியும் என்ன தோணுது? அப்போ ஒரு சிஎம்மா இருக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்ல. ஒரு அப்போ இருந்த அக்ரெசிவ்னஸோட தான் இப்போ இருக்காரு, அதே ஷூடா இருக்காரு. அவரை எல்லாரும் நல்ல மீடியாக்களை வந்து பிரமாதமா கையாளுறாரு. இல்ல அவரை முதல்ல வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஷ்ரூட்னஸ் வந்து ரொம்ப தெளிவாக தான் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போவும் அவர் மீடியாவெல்லாம் ஹேண்டில் பண்றது இதெல்லாம் இப்போ நீங்க இந்த என்டிடிவி சமிட்ல எல்லாம் போய் முதலமைச்சர் பேசல, கேள்விகளுக்கு பதில் சொல்ல, துணை முதலமைச்சர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, கேள்விகளுக்கு பதில் சொல்லுது எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு. நீங்க அதெல்லாம் வந்து ஸ்பாட்ல அந்த டைமிங்ல பேசுறாரு. அது வந்து அதெல்லாம் வந்து நீங்க அவருக்கு இன்னை வரைக்கும் கருணாநிதியுடைய பையனா இருக்கிற ஸ்டாலின்கிட்டயோ இல்ல உதயநிதிகிட்டயோ அவங்ககிட்ட அந்த இது இல்லையே. இவர் ஒரு விவசாயியா இருக்கிற ஒரு நபர்கிட்ட அவரை ரொம்ப குறைவா மதிப்பிடப்பட்ட ஒரு நபர் வந்து ரொம்ப பிரமாதமா பத்திரிகைகளை வந்து கையாளுறாருங்க. இல்ல அதுல வந்து நீங்க அவருக்கான கிரெடிட்டை கொடுத்தாகணும். நீங்க அதெல்லாம் அவர் வந்து தெளிவா பேசுறாரு. 2வது கவுண்டர் கொடுக்குறாரு. ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வந்து கவுண்டர் பண்றது அப்படின்னு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு பத்திரிகையாளர்களை ஹேண்டில் பண்றதுலாம் ஓகே, பட் கட்சிக்குள்ள அவர் வந்து யாராச்சும் ஏதாவது சொல்றதை கேட்கிறாரா அப்படின்றதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியனா இருக்கு. அவர் வந்து கேட்டாருன்னா அவர் கட்சியை கைக்குள்ள வைக்க முடியாது. இல்ல எல்லாரையும் தான் உடனே கட் பண்ணி வரைக்கும் முடிச்சு விட்டார். அதுதான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவருடைய ரோல் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனக்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவர் வந்த வழி அப்படி இல்ல. அவர் அந்த இன்செக்யூரிட்டியோடய அவர் இருக்காரு. சரி, நமக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் போது பேசும்போதெல்லாம் வந்து மீடியாவை பத்தி நிறைய குறைகளை சொல்லியிருக்காரு. நாங்க மீடியா எப்படி பண்ணுதுங்க, எனக்கு தொடர்ச்சியா எதிராகவே இருக்கு அப்படின்னு.
இப்போ மீடியாவை எங்கேஜ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அதிமுக தரப்புல இருந்து பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே பேசுறது இல்லை. அது கண்ணாடிக்கு அப்புறம் வந்து அந்த நீங்க கலைஞர் இருக்கும் போதும் சரி, கலைஞருக்கு அப்புறமும் சரி, இப்ப கூட நீங்க வந்து திமுகல ஒரு 4 பேர் 4 மீடியா ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவங்க தரப்புல இருந்து யாருமே அதை ஆரம்பத்துல இருந்தே கிடையாது. இவங்க என்னன்னா இவங்க அது ஆரம்பத்துல இருந்தே கிடையாது. இவங்க வந்து ஃப்ரெண்ட்லி மீடியாவா இந்த 2016க்கு அப்புறம் நிறைய பேரை வந்து இவங்க என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெவ்வேறு வகையில் என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம என்கேஜ்மெண்ட்லயே இவங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க போதும்னு நினைக்கிறாங்க. இப்ப இபிஎஸ் வந்து இப்பதான் இபிஎஸ்க்கு புரியுது பேட்டி கொடுக்கணும், மீடியாட்ட பேசணும் அப்படின்றதெல்லாம். முதல்ல என்ன பண்ணுவார், நான் தான் அறிக்கை கொடுத்துட்டேன், அறிக்கை போட்டுருங்க. அவரும் வந்து எதிர்கட்சியாக அவர் வந்து தான் கட்சி பிரச்சனையை மட்டும்தான் அவர் சமாளிச்சாரு தவிர எதிர்கட்சியாக அவர் வந்து பெருசா மக்கள் மத்தியில போய் நிக்கல. அதுதான் அவர் பண்ண ஒரு பெரிய மைனஸ். திமுக தலைவரா வந்து கருணாநிதி மறைவுக்கு பிறகு வந்த ஸ்டாலின், அவர் இப்ப முதல்வரா இருக்காரு. ஸ்டாலின் வந்து அதிகாரத்துக்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பல வாரம் இருந்தது. இப்போ வந்து அதிகாரத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஆட்சி, அவங்களுடைய ஆட்சி நடைமுறை எப்படி இருக்கு? இல்ல, நீங்க அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து யாரும் நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. மக்கள் சங்கிகள் தரப்பு, அதாவது பாஜக தரப்புல வந்து சொன்னாங்கல்ல, அவருக்கு கட்டமே இல்ல, சிஎம் எல்லாம் ஆக முடியாங்க, வைக்க முடியாது. அதுதான் அதெல்லாம் சும்மா ஒரு ரூமர் தான் இவன் கிளப்பி விடுறது. இப்ப யாராவது ஒரு ஜோசியர் சொன்னதை வச்சு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அடிச்சுடுறேன். நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய அரசியல்ல ஒரு 20% ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா 80% பாத்தீங்கன்னா அதை சுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கதையா தான் இருக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலையுடைய வளர்ச்சியை பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு கட்சி போயிருக்கோ அல்லது கட்சிக்கான ஒரு ஆதரவு அப்படின்றத தாண்டி தன்னுடைய ப்ரொஜெக்ஷன் தான் வந்து அவருடைய பூஸ்டப் தான் வந்து ரொம்ப அதிகம். வார் ரூம் போட்டுக்கிட்டாரு, பணம், அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு மீடியா இமேஜ்லயே தான் அவர் வந்து வளர்ந்தாரு. இப்படிதான் அவங்களுடைய இது இருக்கும். நீங்க திமுகவை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. திமுக வந்து ஒரு பார்ட்டி, இட் இஸ் ரூட்டட். நீங்க அந்த கட்சி வந்து இப்படி வளர்ந்துருக்கா அப்படின்றத தாண்டி இப்படிதான் வளர்ந்துருக்கு அந்த கட்சி. எல்லா இடங்கள்லயும் வந்து எல்லா வீடுகள்லயும் வந்து அந்த கட்சி போயிருக்கு அப்படின்னும் போது அதோடைய வேர்கள் அப்படின்றது ரொம்ப ஆழமானது. நீங்க அவ்வளோ ஈஸியா அந்த கட்சியை வந்து நீங்க எடை போட்டுற முடியாது. நீங்க எம்ஜிஆர் வந்து மீடியா இது பண்றாரா, நீங்க எம்ஜிஆர் இருக்கும்போது ஆட்சிக்கே வர முடியலையே, கட்சி இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது 2 முறை ஆட்சிக்கு வர முடியாது. 10 வருஷம் நீங்க ஆட்சியில இல்லைன்னா அதிமுக பலகீனமாகிற காலத்துல தான் திமுக அதிகாரத்திலே வந்து. எக்ஸாக்ட்லி. நீங்க அதிமுகவும் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்பேஸ் விட்டா கட்சி நிக்கும். நீங்க அதிமுகவோடய இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? 2011 ஆட்சிக்கு வந்தாங்க, 16 ஆட்சிக்கு வந்தாங்க. 16 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்களுக்கு பிறகுலாம் கட்சி வந்து ஒரு மாதிரி, ஆட்சியும் ஒரு மாதிரி டவுன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. 2016க்கு அப்புறம் கட்சியும் வந்து அது ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய பிம்பம் மறைஞ்சதுக்கு அப்புறம் அது இயல்பா நடக்கும். ஒருவேளை ஜெயலலிதா 2000 அந்த மறைவு இல்லைன்னா அப்பவும் திமுக வந்திருக்க முடியாதுங்கிறதான் சூழல் நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல. 3வது முறை ஏன்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பழனிசாமிங்கிற ஒரு கரிஸ்மா லீடர் இல்லாத ஒரு நபர்கிட்டயே பார்டர்ல தான் திமுக வெற்றி பெற்றது. இல்ல அது கரெக்ட். பட் அப்ப ஜெயலலிதா மாதிரியான ஒரு நபர் இருந்திருந்தாங்கன்னா வந்து திமுக தள்ளாடதான் செஞ்சிருக்கும். இல்ல திமுகவுக்கு ஓரளவுக்கு அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வந்து ஓரளவுக்கு திமுகவுக்கு ஃபேவரான ஒரு சூழல் அப்படின்றதா வந்துச்சு. அது என்ன பண்ணாங்கன்னா ஸ்பீடப் பண்ணிட்டாங்க திமுக. 21க்கு முன்னாடி நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு நாமே இந்த இதுலலாம் வந்து திரு எம்.கே. ஸ்டாலினுக்கு வந்து ஒரு இமேஜ் அப்படின்றது பில்ட் ஆயிருச்சு. நீங்க மக்கள்கிட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க அதாவது அவரை கலைஞருடைய மகன் அப்படின்றத பார்க்கறத தாண்டி திமுக தலைவர் அப்படின்னு வரும்போது அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு வரும்போது அக்செப்டன்ஸ் இருக்குல்ல. ஏன் அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட கால அரசியல் அனுபவம். கிட்டத்தட்ட அவரும் 50 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காருங்க. நீங்க அவருக்கு அரசியல் தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவரு முதலமைச்சராக இருப்பதற்கும் கட்சியில் அவர் வந்து முதன்மையாக இருப்பதற்கும் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் அவர் செஞ்சாரு. நீங்க இன்னைக்கு கூட வந்து ஒரு கூட்டணிய இவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனா இழுத்து பிடிச்சி கொண்டு வர்றதுல பெரிய விஷயம் இல்ல. சபீர் அண்ணா அறிவாளைத்தாள் அப்படிங்கிற இப்ப வந்து அண்ணா அறிவாளைத்து கூட்டம் எல்லாம் சபீரை வந்து சங்கீத திட்ட அளவுக்கு மாறி போச்சு. 2வது அந்த கட்சிக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு வருது அப்படின்றத நான் யோசிச்சு பார்க்கும்போது
மக்கள்கிட்ட பேசும்போது இந்த 2 திராவிட கட்சிகள் மீதும் இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி. அப்ப இதுதான் வந்து இந்த வேறுபாடு தான். அப்போ சீமான் வந்து ரொம்ப அக்ரெசிவா அட்டாக் பண்ணது பாத்தீங்கன்னா டிஎம்கே